நம்ம ப்ளக்கோட நிலமையை பார்த்தீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சிருக்கு. ரீசெண்டாக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, அது கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ டார்க்காக க்ரீனாக ஆகிடுச்சு. நானும் வாட்டர் சேஞ்ச் பண்ணலான்னு வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்பினோ ப்ளக்கோ வந்து இறந்து போயிருந்தது. ஆனால் அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸும் இருந்த மாதிரி இல்லை, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஆனால் எப்படி இறந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வெளியே எடுப்போம்ல, அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஃபிஷ்ஷோட ஸ்கேல்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இதோ இந்த ஃபின்னோட போன் ஒன்று இருந்தது. இதை பார்த்துட்டு ஷார்க் தான் ஒன்று இறந்து போயிடுச்சுன்னு நினச்சேன். சரி தண்ணி இறக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு விட்டேன். அப்புறமா நம்ம ப்ளக்கோவை எடுத்து பார்த்தேன். ஏதாவது உயிர் இருக்க சிம்டம் காட்டுமான்னு பார்த்தேன், பட் வாய்ப்பே இல்லை போல். ரொம்ப நேரமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், அதை இப்படி அப்படின்னு ஆட்டி பார்த்தேன், பட் அது டெட் தான். அது எப்படி இறந்ததுனே தெரில. அது ஸ்கேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செத்து ஒரு நாள் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஃப்ளெஷ்லாம் நல்லா ஹார்டாக இருந்தது. அது ராட்டும் ஆகலை. ரீசெண்டாக தான் இறந்துருக்கும், நமக்கு தெரியல. ஸோ அதை ஓரமாக வச்சாச்சு. ஸ்டில் அதில் இருக்க மீன்லாம் கிளியராக தெரியல. அதனால் தண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ தான் இதை பார்த்தேன். அங்கே பாருங்கள், ஒரு ஷார்க் நகரும் போது அங்கே ப்ளக்கோட ஸ்கெலிட்டன் பறந்தது. அடா பாவீங்களா, இது ஷார்க்கு சாப்பிட்டுச்சா இல்லை அந்த ப்ளக்கோ இதை சாப்பிட்டுச்சா? இது என்ன ஆச்சுன்னே தெரியல. தண்ணி நல்லா தான் இருந்தது. ப்ளக்கோலாம் இவ்வளோ க்ரீன் வாட்டரில் அதுக்கு பாசி நிறையவே கிடைக்கும். ஃபுட்டிலாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கு. ஸோ பாசியும் இருக்கும், நல்லா சாப்பிட்டு வளர வேண்டியது தான். பட் இப்படி எப்படி ஆச்சுன்னு ஒரு ஐடியா இல்லை. ஷார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லே இருக்காது. பட் இதை இந்த அளவுக்கு கடித்து சாப்பிட்டுக்குமான்னு எனக்கு தெரியல. பாருங்களேன், அது என்ன அளவுக்கு மோசமாக, அந்த ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி உள்ள எல்லா ஃப்ளெஷ்ஷும் சாப்பிட்ருச்சு. இது அந்த ஆல்பினோ ப்ளக்கோ சாப்பிட்டுச்சா ஷார்க் சாப்பிட்டுச்சான்னு எனக்கு தெரியலங்க, ஒரு ஐடியாவும் இல்லை. ஷார்க்லாம் எடுத்து பார்த்தேன், பாருங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது நம்ம ஷார்க்லாம். அதுவுமே கரெக்டான சைஸ் தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. கலரேஷன் கூட பயங்கரமாக வந்திருக்கு. நம்ம கீழே வச்சிருந்ததோட மேலே வந்து கலர் சூப்பராக இருக்குது ஷார்க்கு. 4 ஷார்க்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் 2 ப்ளெக்கவும் காலி. ஒருவேளை இந்த ஷார்க் வந்து ஃபுட்டு போடும் போது இப்படி அப்படின்னு வேகமாக வந்து இடித்து அந்த ப்ளெக்கோவை கொண்டுடுச்சா என்ன ஆச்சுன்னே தெரில. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. பட் ஷார்க்லாம் நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ஆனால் இந்த ப்ளெக்கோ தான் எப்படி இறந்ததுன்னு ஒரு ஐடியா வரல. தண்ணி ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா ஷார்க்கும் இறந்து போயிருக்கும். பட் அது நல்லா இருக்குது. ப்ளெக்கோலாம் எவ்வளோ மோசமான தண்ணியினாலும் சர்வே பண்ணோம். ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 3 டேங்க்லைன் இருந்தது, 3ம் இப்படி தான் இறந்து போயிருக்கு. இதுதான் கொஞ்சம் மோசம். கம்ப்ளீட்டாக ஏதோ ஃபிஷ்ஷு இதை சாப்பிட்ருச்சு. ஆனால் எப்படி சாப்பிட்டதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சாப்பிட்ருக்கும் போல் இருக்குது, எனக்கு தெரியல. தண்ணி க்ரீனாக இருந்தனால என்னால் கவனிக்க முடியல. மோசமான சம்பவம். எப்படி சாப்பிட்டானுங்கன்னு தெரியலையே. ஆனால் இது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங் சம்பவம் தான். இது எப்படி நடந்ததுன்னு கெஸ் பண்ணவே முடியல. ஸோ ஃபைனலாக எப்போவுமே நம்ம இறந்து போகிற மீனை வந்து பிளான்ஸுக்கு போட்டுருவோம், அதான் பண்ணேன். இதை நான் வந்து மண்ணுக்குள்ளே புதைக்க போகிறதில்ல, அப்படியே செடி மேலேயே ஓரமாக வைக்க போகிறேன். கொஞ்ச நாளில் வந்து நல்லா ட்ரை ஆயிரும். இந்த எறும்புலாம் இதோட ஃப்ளெஷ்லாம் சாப்பிட்டு வெறும் போன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.